ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு படைப்பு தான் யாரு? மலக்குகள். இந்த மலக்குகள் கடவுள்கள் அல்ல. மலக்குகளுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறார். முதலாவது அல்லாஹ் கொடுத்த சக்தி என்ன தெரியுமா? மலக்குகளுக்கு, மலக்குகள் உலி அஜ்னிஹா, சிறகுகள் இருக்கு மலக்குகளுக்கு. மலக்குகளுக்கு என்ன இருக்குது? சிறகு இருக்குது. அப்ப சிறகு என்றா எங்களுக்கு விலங்கு விப்ப என்ன? இப்ப மலக்குகள் பறவைகளை போலையா? என்ன உலி அஜ்னிஹா அல்லாஹ் சூரா ஃபாத்திர்ல சொல்றார். மலக்குகள் சிறகு இருக்குது. மலக்குகளுக்கு ஒரு சிறகு, ரெண்டு சிறகு. மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை சிறகு தெரியுமா? 600 ஜனாஹ், 600 இறக்கைகள் இருக்கு. எத்தனை இறக்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை நேரடியா கண்டார். 600 இறக்கையில பறந்து வாரண்டா. வானத்துல தங்குறாங்க, பறந்து கீழே வருவாங்க. இது ஹதீஸ்ல வந்தது. அல்லாஹ் சொன்னதுதான் எங்களுக்கு சொல்லலாம், வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய 600 இறக்கைகள்ல முத்து மரகதம் அந்த இறக்கையில. இறக்கைண்டா காகத்துடைய அல்லது பிளைட்டுடைய இறக்கை இல்ல. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர், இவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அல்லாஹ் சிறப்பாக்குவதற்கு கொடுத்தது என்ன தெரியுமா? குர்ஆன். அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கும் இடையில் உள்ள தூதர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நாங்க இன்றைக்கு குர்ஆனை கொடுத்து வச்சிருக்கோம் யாருக்கு? படிப்பு ஏறாதவங்களுக்கு. யார் ஓத விடுறது? படிப்பு ஏறாட்டி மദ്രസാக்கு போ, நீ படிச்சு சரி வர. 2ஆம் நம்பர் குர்ஆன் எங்கட கையில. ஆனா அல்லாஹ் உலகத்திலே ஆக சக்தி வாய்ந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது குர்ஆன். குர்ஆனை தான் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்துக்கு மாறுவார். அப்படியே என்ன தோற்றத்துக்கு மாறுவார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க முன்னால மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தது? பலஸ்தீன்ல தானே. பலஸ்தீன்ல தான் பிறந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருக்கும் பொழுது இதின் வذ்குர் ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா. அப்படியே கிழக்கு திசையில போய் இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. எப்படி? மனித தோற்றத்துல மாறி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் மாறுறாங்க. எப்படி? ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, மனித தோற்றத்துல மாறி அப்படியே வாராங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆணோடையும் தொடர்பில்லையே அவங்களுக்கு, அவங்க தனி இருந்தவங்க. ஆணை கண்டதோட சொன்னாங்க, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, ரஹ்மானை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், நீ தக்வா உள்ளவனா இருந்தா வராத கிட்ட. அவங்களுக்கு தெரியாது வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு வந்திருக்கிறார் மனித தோற்றத்தில். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமா அன ரசூலு ரப்பிகி லிஅஹப லகி குலாமன் ஜகியா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன் ஜிப்ரீல், உங்களுக்கு பரிசுத்தமான பிள்ளையை தாரது. பரிசுத்தமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா? அல்லாஹ்வுடைய மக்லூக்கா? அல்லாஹ்வுடைய மக்லூக். இவ பிள்ளையை கொடுக்க வந்திருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில். என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாக்கெட்ல ஊதினாங்க ரூஹ, அது அப்படியே போய் வயிற்றுல பிள்ளையாக தரித்தது. மனித தோற்றத்தில் மாறுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 வயதில் ஹிரா குகையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. எப்படி? மனித தோற்றத்தில். ஏண்டா நபி அவங்களோட உயரம். அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க? குகைக்குள்ள வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படியே வந்து இக்ரா ஓதுங்க. நபி அவங்க சொன்னாங்க, மாநபி கார், எனக்கு ஓத தெரியாது. அப்படியே கட்டி அணைத்தாங்க. கட்டி அணைக்கிறதாக இருந்தா அசில் தோற்றத்தில் இருந்தா கட்டி அணைக்கலுமா? மனித தோற்றத்துக்கு மாறினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப இக்ரா ஓதுங்க, ஓத தெரியாது, கட்டி அணைத்தார். நபி அவங்க சொல்றாங்க, என்ன அப்படியே கட்டி அணைத்தார். 3வது தடவை இக்ரா ஓதுங்க, ஓத தெரியாது. அது போலதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த 5 ஆயத்தை இறக்கினது. ஆகவே சகோதரர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த மலக்கு அவர்.